வணக்க தேவ பிள்ளைங்க. இதில் என்னென்னா, இதில் என்னோடய சாட்சி தான். அடுத்தது பார்ட் 6ஓடது. இதில் என்னென்னா, அக்கா மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அதோட தேவை இருக்குல்ல, அதோட கடனெல்லாம் நம்ம அடைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் நானே தங்கச்சும் தான். அப்போ தான் கோவிட் டைம், செகண்ட் கோவிட் இல்லை. அப்போது செகண்ட் கோவிடில் அக்கா மேரேஜில் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் அதுக்கான அந்தக்கான வாங்கின கடனெல்லாம் நாங்கள் 2 பேரும் அடைச்சிட்டோம். அடைச்சிட்டு சேல்ரி பார்த்தீங்கன்னா, அப்போ நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு இருந்தேன். முன்னாடி ஒரு கோவிடில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோவிட் முடிஞ்சிடுச்சு. அக்கா மேரேஜ் அப்போது எல்லாமே ரெடி பண்ணால் முடிஞ்சிடுச்சு. கோவிட் டைமில் எங்களுக்கு என்ன பண்ணுறது, சேல்ரி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்போ நான் 45 வாங்கினேன். திரும்ப போயிட்டு அதே 15,000 என்னால் என்ன பண்ண முடியும்? 45,000லேயே ஃபேமிலியை ரன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. திரும்ப நான் என்ன பண்ணிவிட்டேன், அங்கே நான் தாகூரில் போயிட்டுருக்குது ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்ட் டைம் போயிருந்தேன். ஹாஸ்பிட்டலே கண்டினியூ பண்ணேன். அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க, 16,000 கொடுத்தாங்க. ஒரு 1 நேரம் ஆயிடுச்சு. ஸோ நானாகவே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும்னு சொல்லி கேட்டேன். அங்கே வந்து யாருக்குமே இன்க்ரிமெண்ட் போட மாட்டாங்க. அங்கே வந்து சீனியர் ஸ்டாஃப் ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் போடுவாங்க. அட்மின் போடுவாங்க. மற்றபடி யாருக்கும் அவ்வளோ இன்க்ரிமெண்ட் போட மாட்டாங்க. சேலரியும் அங்கே அதிகமாக கிடையாது. நான் மட்டும் போய் கேட்டேன். அது ஏசப்பா வந்து அவர் கண்ணில் தான் தயவு கிடச்சிச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, 16,000 வாங்கினேன், 18.5 அப்படி கொடுத்தாங்க. அவ்வளோ இன்க்ரிமெண்ட்லாம் யாராலையும் போட முடியாதுல்ல. ஆனால் அவங்க போட வந்து ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மூலயமா அப்புறமா அந்த சேல்ரி வாங்கிட்டு அப்படியே நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். செகண்ட் கோவிட்லேயும் நான் அங்கே தான் அப்படி அதே மாதிரி டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். டியூட்டி பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அங்கே வந்து எனக்கு 45. ஆனால் இங்கே எனக்கு 10 தான் எக்ஸ்ட்ரா மேலே சேலரிக்கு மேலே போட்டாங்க. 28 அப்படி தான் வாங்கினேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் அந்த டபுள் டியூட்டிக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு டியூட்டிக்கு 28 அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ரொம்ப நாள்லாம் ஒர்க் பண்ணல. நாங்கள் வந்து ஒரு 2-3 மந்த் அப்படி தான் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் கோவிட் அந்த அளவுக்கு இல்லை. அதில் ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணார். கோவிடெல்லாம் முடிஞ்சு ஒரு 1 or 2 மந்தில் வந்து சேம் அதே மாதிரி சரியான ஃபீவரு. எனக்கு மட்டும் அடிக்கடி ஏதாவது ஆகிட்டே இருக்குங்க. செம்ம ஃபீவரு. என்ன பண்ணிட்டேன், வீட்டில் இருந்துட்டு ரூமில் இருந்துட்டு சரியான ஃபீவரு கூப்பிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட் டைம் எனக்கு சேச்சுரேஷன் ட்ராப் ஆகிடுச்சு. அதான் சொல்லுவாங்கள்ல, ஆக்சிஜன் தான் அப்போல்லாம் பார்ப்பாங்க. ஆக்சிஜன் பார்த்தா 92ல் இருந்துச்சு. நார்மல் 95க்கு மேலே நார்மல் தான். நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 98 to 99 100 அப்படி தான் காட்டும். எனக்கு அந்த ஃபீவர் டைமில் 92. உடனே எனக்கு கோவிட் மாதிரி இங்கேயும் சஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு கோவிடில் அங்கே நான் பார்த்துட்டேன். பட் இங்கே குவாரண்டைன் பண்ணல, ஹாஸ்பிட்டலில் ரூமில் அட்மிஷன் போட்டாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது சார், எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான், எதுக்குமே பேமெண்ட் வாங்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் ஹாஸ்டல் பிள்ளைங்கன்றதுனால நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அங்கே எல்லா டெஸ்ட்டுமே ஃப்ரீ, எல்லாமே பண்ணாங்க. பட் அப்பயும் எனக்கு கோவிட் பாசிட்டிவ் வரல. பட் சேச்சுரேஷன் ட்ராப், எல்லா சிம்டம்ஸும் கோவிட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு கோவிட் வரல. ஆனால் அந்த 2 தடவை நான் கோவிடு அட்டன் பண்ணதுனால தான் எனக்கு மூச்சு திணறலே. இப்போலாம் பாருங்கள், ரொம்ப நேரம் நடக்க முடியாது, கொஞ்சம் தூரம் போனாலும் எனக்கு மூச்சு வாங்குது. அது எல்லாமே நான் அதோட எஃபெக்ட் தான். என் லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் இவ்வளோ இதுலேயே ஏசப்பா எனக்கு பாசிட்டிவ்னு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அப்போது நான் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு பார்த்தேன். எனக்கு எப்பயுமே வந்து ரொம்ப உடம்பு முடியலன்னு நான் வீட்டுக்கு போயிடணும். வீட்டுக்கு போயிட்டாலே எனக்கு ஒன்றுமே செய்யலனாலும் எனக்கு சரியாயிடாது, எப்படின்னு தெரியாது. இவ்வளோ ஃபீவரில் இருந்தேன். 102 ஃபீவர், 102, 101 அப்படி தான் இருக்கும். 3 வேலையும் எனக்கு என்ன பண்ணுவாங்க, 3 வேலை நல்லா 2 வேலையாச்சும் மார்னிங் நைட்டு கம்பல்சரி எனக்கு வந்து பேராசிட்டமால் 1 கிராம் போட்டுருவாங்க. ஏன்னா ஃபீவர் ஹையாக இருக்கணும். ஆனால் வீட்டுக்கு போயிட்டால் மட்டும் எப்படி தான் எனக்கு உடம்பு சரியாகாமல் தெரில. அது வீட்டு நடப்புன்னு சொல்லுவாங்களா, அதுவா என்னென்னு தெரில. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அப்புறம் எங்கள் அக்கா வர சொல்லி எங்கள் அக்கா தான் என்ன கூப்பிட்டு போனாங்க. அப்போது எல்லாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னென்னா, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வில்லிங் இல்லாதவங்களுக்குலாம் அப்படி எழுதுவாங்க. அந்த மாதிரி அகைன்ஸ்ட் நாட் வில்லிங் ஃபார் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரின்னு ஒரு ஃபார்மெட் எழுதுவாங்க. தமிழில் தான் எழுதுவோம். அது யாரும் எழுத மாட்டாங்க. நான் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதா, நான் மட்டும்தான் அதை எழுதுவேன். ஆனால் அதை ஃபஸ்ட் டைம் நான் எல்லாருக்கும் நான் எழுதி கொடுத்தேன். எனக்கே நான் வந்து எழுத சொல்லிட்டாங்க சார். ஏன்னா சார் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. இந்த அளவுக்கு சிக்காக இருக்குது, இவ்வளோ ஃபீவராக இருக்குது, உன்னை எப்படி அனுப்புறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போனால் சரியாயிடும்னு எனக்கு தெரியும். இவ்வளோ இன்ஜெக்ஷன், இவ்வளோ இது எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கும் அது வேஸ்ட்டு தான் எனக்கு தெரியும். அது ஹாஸ்பிட்டலுக்கும் வேஸ்ட்டு,
ஒருவேளை அமௌண்ட் வாங்குற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அமௌண்ட் வாங்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனால் சரியாயிடுவேன் சார். நான் அப்புறம் எனக்கு எதா ஆனாலும் என்ன ஆனாலும் மருத்துவமனை பொறுப்புலன்ற மாதிரி சைன் பண்ணிட்டேங்க அக்கா. என்ன கூட்டிகிட்டு போனாங்க. அதேமாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு 2 டேஸுக்குள்ளே என்ன போயிடுச்சு, உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கஷாயம் தான் குடித்தேன், வேறு எதுவுமே இல்லை, எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லைங்க. நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தாலும் நான் ஃபுல்லாக சித்தா தான் ஃபாலோ பண்ணுவேன். கஷாயம் தான் வச்சு கொடுத்தாங்க. கஷாயம் 2 வேளை குடிச்சிட்டு இருந்தேன். அதேமாதிரி ஃபீவர் செட்டில் ஆகிடுச்சு. அப்புறம் சரியாயிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுமாரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஏசப்போ வந்து அந்த சுச்சுவேஷனில் அவ்வளோ பெரிய ஃபீவர்லையுமே எனக்கு வந்து என்ன பண்ணார், கோவிட் பாசிட்டிவ்ன்றது வரவே இல்லை. அப்புறமா அந்த மாதிரி எனக்கு அந்த இடத்துல செட்டில் ஆகிடுச்சு. பட் அங்கே ஹாஸ்பிட்டல் வயசு எல்லாம் ஓகே தான். பட் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிற அளவுக்கு நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருக்காது. சம்டைம் ஐசியூவில் ஒரு கேஸ் 2 கேஸ் அப்படி வரும். லோக்கல் கேஸஸ் தான் நிறையா வரும். பட் நம்ம நிறைய மேஜராக அட்வான்ஸ்டாக அங்கே கற்றுக்க முடியாது. அப்படியே வந்துச்சுன்னா அந்த கேஸை ரெஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அது மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து எமர்ஜென்சியில் அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே எக்ஸ்ட்ரா வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போது நான் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணப்போ மெயினானதை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த கிளினிக்கில் பண்ணுறப்போ நம்மளே சூச்சரிங் போடுறது, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, எந்த ஊண்டுக்கு எந்த மெடிசன் வைக்கிறது, அதெல்லாமே வந்து நமக்கு அங்கே சொல்லித்தர மாட்டாங்க. சொல்லித்தர மாட்டாங்கன்னா நம்ம வந்து டாக்டர்ஸ்கிட்ட தான் வேலை வாங்குற மாதிரி இருக்கும். மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நமக்கு தெரியும். அவங்க பண்ண முடியல, அவங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்றப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம போய் பண்ணணும். நம்ம எமர்ஜென்சிஸில் டக்குன்னு நம்ம லைன் போடுறது, டியூப் போடுறது, இந்த மாதிரி தான் நமக்கு ப்ராசஸாக இருந்துச்சு அங்கே மெடிக்கல் காலேஜில். பட் இங்கே கதிர் ஹாஸ்பிட்டல் எப்படின்னா நம்ம எல்லாமே கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா சின்ன சின்ன பேசிக்காக பண்ண வேண்டியது எல்லாமே அங்கே கற்றுக்கிட்டேன். அது இப்போ எனக்கு லைஃப்பில் நிறைய கண்ணில் இந்த காதில் வேக்ஸ் எடுக்கிறது, ஐ இரிகேஷன் கொடுக்குறது, ஐ வாஷ் கொடுக்குறது, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, சூச்சரிங் பண்ணுறது, இந்த மாதிரி நான் நிறைய விஷயம் வந்து நான் எக்ஸ்ட்ரா நிறைய கற்றுக்கிட்டது கதிர் ஹாஸ்பிட்டலில் தான். பட் அட்வான்ஸ்டாக நான் கற்றுக்கிட்டதெல்லாம் தாகூர் ஹாஸ்பிட்டலில். ஆனால் என்னென்னா அங்கே கதிர் ஹாஸ்பிட்டலில் கற்றுக்கிட்டது நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இங்கே கற்றுக்கிட்டு தான் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து சிக் கேசஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே சிக் கேஸ் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. அங்கே சின்ன சின்ன இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இல்லை ஒரு டாக்டர்ஸ் தானே மெயினாக இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கும் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மெடிக்கல் காலேஜில் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸிங் மற்ற எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. மேஜராக இருக்கிறது மட்டும் தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் போச்சு அந்த டைமு. அந்த மாதிரி நான் நல்லா கற்றுக்கிட்டேன். அந்த கிளினிக்கில் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அதில் எனக்கு ஒன்று பிடிக்காத ஒரு விஷயம், அந்த ஹாஸ்பிட்டலில் கதிர் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்ட் தான். பட் ஒன்று என்னென்னா அங்கே வந்து சார் ஓகே, பட் சாரோட அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எப்படி சொல்கிறதுலே எனக்கு தெரியல, ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனால் சார் வந்து ரூம் ஃப்ரீ எங்களுக்கு. சூப்பராக இருக்கும் அந்த வீடு சொல்ல முடியாது. ஒரு ஹால், ஒரு கிச்சன், 2 பெட்ரூம், ஒரு 5-6 பேர் இருப்போம். சூப்பராக இருக்கும். அதுமாதிரி சாப்பாடுமே ஃப்ரீ தான் எங்களுக்கு. அதுக்கெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லாமல் தான் அந்த சேலரி, அக்காமடேஷன், ஃபுட் 2மே ஃப்ரீ. ஆனால் என்னென்னா ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க சாரோட அம்மா. என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு தக்காளி சாதம் கிளறி கொடுக்குறாங்கன்னா, நம்ம நைட்டு தக்காளி சாதம் செஞ்சால் அது மறுநாள் மார்னிங் நல்லாயிருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ நாங்கள் மார்னிங் 10 மணிக்கு டியூட்டிக்கு வரோம். மார்னிங் டியூட்டி 2 ஷிஃப்ட் இருக்குது, 7 o'clock, 10 o'clock. அது எந்த ஷிஃப்ட்டாக இருந்தாலும் 10 o'clock தான் சாப்பிட போகிற மாதிரி இருக்கும். 10 o'clock எப்படி அந்த தக்காளி சாதம் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு வரும். ஆனால் அப்படியே சாப்பிடுவாளுங்க பிள்ளைங்க. ஆனால் நானும் ஷர்மி, மணி 3 பேர் ஃப்ரெண்டாக இருப்போம். மணி கூட சம்டைம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா, இல்லைனா கூட எங்கள் கூட வந்துடுவான். நானும் ஷர்மி 3 பேர் என்ன பண்ணுறோம், ஹோட்டலுக்கு போய்டும். ஏன்னா அப்போலேருந்து அந்த ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்க பயப்படுவாங்க அந்த அம்மாவுக்கு. போக மாட்டாளுங்க, சாப்பிட மாட்டாளுங்க, வான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டாளுங்க. அப்படின்ட்டு அப்படியே அவங்க வந்து நின்றுட்டே நிற்பாங்க பக்கத்துலேயே. சாப்பிட்றாங்களே இல்லை, நாங்கள் போய் பார்ப்போம். பாடேற்றி வச்சுதா. நம்ம வீட்டில் பழையசாக சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பொண்ணு தான். ஆனால் எல்லோரும் சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு சைனசைட்டிஸ் இருக்குது இப்போ தான் தெரியும். நான் அப்போலேருந்து எனக்கு ஒத்துக்காது. அது அப்போ சைனசைட்டிஸ் தானே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நான் சாப்பிட மாட்டேன் பழைய சாதம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி சாதம் ஸ்மெல்லு வருது. ஆனால் எப்படி அவளுங்க சாப்பிட்றாளுங்கன்னு தெரில, சாப்பிட்றாளுங்க. அப்புறம் அதே மாதிரி தான் அந்த மாதிரி தக்காளி சாதம் தருவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, இப்போ கடலை சட்னி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ,
நைட்டு மீந்திரிச்சு வச்சுக்க சாம்பார் ஏதாச்சும் அந்த சாம்பார் சட்னியில் மிக்ஸ் பண்ணி தருவாங்க. எப்படி சட்னி சாம்பார் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது அப்படியே சாப்பிடுவாளுங்க. எப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த வீட்டில் இட்லி தோசை போடுவாங்க. அதனால் அதில் சாம்பார் சட்னி தான் மிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி சண்டே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நான்வெஜ். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. எவ்ரி சண்டே கஞ்சி. ஆமாம், பயிர் கஞ்சி சொல்லுவாங்க. ஆனால் அதில் பயிரே இருக்காது. அந்த மாதிரி கஞ்சி வச்சு துவையில அரைச்சி வச்சுருவாங்க. ஆனாலும் அதில் நாங்கள் நிம்மதியாக தான் குடிப்போம். அதை குடிச்சிட்டு அப்படி தான் வருவோம் நாங்கள். நைட்டு மதியத்துக்கு ஓகே, மதியத்துக்கு மட்டும் தான் கம்பல்சரி நல்ல ஃபுட்டு. நல்ல ஃபுட்டுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சைடிஷ் இருக்கும், சாம்பாரோ சம்திங் ஏதோ ஒரு குழம்பு அப்படி இருக்கும். அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதாவது மிச்ச மீதிலாம் இருக்காமல். அப்படி சில டைம் மார்னிங் சாப்பாடு மீந்துச்சுன்னா அதை எடுத்து சாப்பிட சொல்லுவாங்க அந்த அம்மா. ஆனால் நாங்கள் 3 பேர் சாப்பிட மாட்டோம், அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னும் 3 பேர் இருக்காளுங்களா அப்படிலேருந்து, அவளே 2 பேர் தான் மெயினாக. அவளுக்கு அப்படி தான் சாப்பிடுவாளுங்க. அந்த மாதிரி தான் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பிடிக்காது. மற்றபடி எல்லாமே அங்கே ஓகே தான்.